ரெட்மில இருந்து நோட் 17 ப்ரோ ஸ்மார்ட் போன் சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. போன வருஷம் ரெட்மியோட நோட் 15 ப்ரோ சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை சைனா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து சில மாற்றங்களோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரக்டா ரெட்மி நோட் 16 லான்ச் பண்றதுக்கு பதிலா டேரக்டா இப்போ ரெட்மி 17 சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது ரெட்மி நோட் 17 மற்றும் ரெட்மி நோட் 17 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் 17 ப்ரோ ஸ்மார்ட் போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூணு பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல இந்த போன் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல செஞ்சிருக்காங்க. மற்றபடி இந்த போன் 8.46 mm திக்னஸோட 226 கிராம் வெயிட் வருது. ஸோ திக்னஸ்லையும் சரி வெயிட்லையும் சரி இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. காரணம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டியும் ரொம்ப பெருசாக இருக்கு. அதை பற்றி பெற சொல்கிறேன். மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP66, IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற 4 IP ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஸோ ஃபோனுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. அடுத்த செக்மெண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த Redmi Note 17 Proல பார்த்துட்டீங்கன்னா 6.83 இன்ச்க்கான 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. மற்றபடியாக இல்லை 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் வருது. போன தடவை 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் கொடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சம் டவுன் கிரேட் இருக்கு. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 3200 ஹெர்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப்கிரேட்ல இருக்கு. மற்றபடி 3840 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங், DCP3 கலர் காமெண்ட் சப்போர்ட்லாம் இருக்கு. மேலும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 3500 நிட்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன தடவை 3200 நிட்ஸாக கொடுத்துருந்தாங்க. இது போல இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு. இது போல டிவியோட இந்த ஐ ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது போல Xiaomiயோட ஐ கேர் அப்படிங்கிற சப்போர்ட்லாம் இருக்கு. அதாவது ப்ளூ லைட் வந்து எமிட் ஆகாம நம்ம கண்ணை பாதுகாக்கும் சொல்றாங்க. வெட் டச் டெக்னாலஜி 2.0 ஃபீச்சரும் இருக்கு. ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு குட்டி டவுன் கிரேட் இருக்கு. இந்த போன்ல டால்பி விஷன் சப்போர்ட் கொடுக்கல. போன தடவை டால்பி விஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை டால்பி விஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஆனா இந்த பஞ்சுவல் டிஸ்ப்ளேக்கு நமக்கு வந்து கார்னிங் கிளாஸோட விட்னஸ் 2 ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ டிஸ்பிளேல என்னெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு, டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற சைட் பை சைடா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் வந்து போன வருஷம் லான்ச் பண்ண இந்தியன் வெர்ஷன், அதாவது Redmi Note 15 Proவோட கம்பேர் பண்றேன். ஸோ எதெல்லாம் அப்கிரேட் எல்லாம் டவுன் கிரேட் அப்படிங்கிறது நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்தபடியாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு Snapdragon 6S Gen 4 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. போன தடவை நமக்கு வந்து MediaTek Dimensity 7400 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை இதை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க சொல்லணும். காரணம் ரெண்டு ஃபோனில் உள்ள கொடுத்த இந்த ப்ராசஸர் ரேங்கிங் சைட் பை சைடாக பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகலை, அதுக்கு வேலை டவுன் கிரேட் ஆயிருக்கு. யூஸ்வலாக ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணி அடுத்த ஃபோன் லான்ச் பண்ணால் சிப் வந்து அப்கிரேட் ஆகும். இங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக சிப்பை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்து இப்போ காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக நடக்கிறது தான். அது இந்த ஃபோன்லையுமே நடந்திருக்கு. ஸோ இன்னும் வரப்போகிற பல விதமான ஃபோன்ஸ்லையும் இதே பிரச்சனை இருக்க போகுது. காரணம் இந்த ஏஐ டெக்னாலஜி எப்போ வந்து சிப் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ இல்லைனா வந்து ஏஐக்கு வந்து சிப் கம்மியாக தேவைப்படுதோ அப்போ தான் அந்த விலை குறையும். அது வரையும் இந்த பிரச்சனை இருக்காமல் போகுது. மற்றபடி என்ன RAM மீட்டர் ஸ்டோரேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். RAM வெர்ஷன் LPDDR4 RAM தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து 120 GB வாங்கினீங்கன்னா அது வந்து UFS 2.2 இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக 256 அல்ல 512 GB வாங்கினீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இது கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ போன தடவை நமக்கு வந்து இந்தியா லான்ச் பண்ணும்போது எல்லாத்துக்குமே UFS 2.2 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை ஹையர் எண்ட் வேரியண்ட்டுக்கு வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரப்போ இதே இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். லான்ச்க்கு அப்புறம் தனி வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த Android 16 பேஸ் பண்ண ஹைப்பர் வாய்ஸில் என்ன ஆகுது. அடுத்ததாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த இடம் நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் கேமராவில் ஒரு பெரிய டவுன் கிரேட் இருக்குது. போன தடவை சைனாவில் 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசர் போட்டிருக்கு. இது போக ரெண்டாவதாக 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தான் வருது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராலாம் கொடுக்கல. ஸோ 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாலே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதையும் டவுன் கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க கேமராவில். மற்றபடியாக வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் HD வரையும் தான் கேப்சர் பண்ண முடியும். 4K கேப்சர் பண்ண முடியாது. காரணம் இந்த சிப்போட லிமிடேஷன். ஸோ இதை வந்து சைனீஸ் வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து அதில் சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்க. இதில் சோனி சென்சார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் வெர்ஷன் வரும்போது கேமரா அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. 200 மெகாபிக்சல் கேமராவாக பிரைமரி சென்சார் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் கிரேட் தான். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது கேமரா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன கேமரா கொண்டு வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணுறேன். அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. இதுலேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்தியா லான்ச் பண்ணும்போது 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்தாங்க. இந்த 8 மெகாபிக்சல் அப்படி டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இதை அப்கிரேட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. மற்றபடியாக இந்த போன்ல ஐஆர் சென்சர் இருக்கு. ரிமோட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல நெட்வொர்க்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வைஃபை 5 தான் கொடுக்குறாங்க. போன தடவை வைஃபை 6 இருந்துச்சு டவுன் கிரேட். அது போல ப்ளூடூத் 5.1 தான் இருக்கு. போன தடவை ப்ளூடூத் 5.4 இருந்துச்சு. மற்றபடியாக 5G SMS சப்போர்ட், டியூல் 4G கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரியில் இந்த ஃபோனில் பெரிய அப்கிரேட் இருக்குது. அதாவது இந்த ஃபோனில் ஒரு 9000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், சைனாவில் வந்து Redmi Note 15 Pro லான்ச் பண்ணும்போது 7000 mAh லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப 6500 mAh டவுன் கிரேட் பண்ணாங்க. ஸோ இதுவுமே
இதுவுமே டவுன் கிரேட் ஆகுமா இந்தியாவுக்கு வரும்போது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 9000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மற்றபடியே சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போய் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஃபோன் 4 வருஷம் வரை பேட்டரிக்கு வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுபோல் பேட்டரியில் ஏதாவது குறை ஏற்பட்டாலும் 5 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஃபீச்சரும் இல்லை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சைனாவில் இந்தியாவுக்கு வரும்போது இதே ஃபீச்சர் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 4 வருஷம் வரையும் பேட்டரி ஹெல்த் வந்து அடிபட்டுச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் தாரேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். மற்றபடியாக இந்த ஃபோன் 22.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ஆடியோஸ்க்காக இதில் யூஎஸ்பி டைப் சி போட்டு தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. கடைசியாக இந்தியா லான்ச் பண்ண இந்த Redmi Note 15 ப்ரோவையும் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Redmi Note 17 ப்ரோவோட ஸ்பெக்ஸை சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் டவுன் கிரேடு தான் இருக்குது. ஸோ காரணம் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை டவுன் கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது இது என்ன ப்ரைஸில் விற்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது முதல்ல 30,000 பக்கத்தில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 30,000 தாண்டி போயிடுச்சு ப்ரைஸு. இப்போ என்ன ப்ரைஸிங் லான்ச் பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ டேக்ஸ், அது போக இந்த ருப்பி டிப்ரிசியேஷன், அது போக ஏற்கனவே இந்த சிப் பிரச்சனை, இது போக போகாததுக்கு வந்து இந்த ஈரான் வார், அது போக அந்த வாரெலாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் எப்போ வந்து நிவர்த்தி ஆகுது, ஃபோன் மாற்றணும் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ கால பறக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.